ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஃபோர்வேலிருந்து ஒரு 12வது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த இடம். மாநில நெடுஞ்சாலை, திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலை கருங்குளம் பக்கம் தாங்க, ஒரு 5 கிலோமீட்டரில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. சுமாராக ஒரு 50 ஏக்கர் இதில் இருக்குது. தனி பட்டா தான். நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய பாதை ஒரு 700 அடி முகப்பு, 700-800 அடி முகப்பு. இந்த தார் ரோடு முகப்பு. இது போக நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து பஸ் ரோடு. இந்த தார் ரோட்டில் பஸ் வராது. இது 700 அடி, குறைஞ்சது மினிமம் 700 அடி இருக்குது. இன்னொரு ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு காணிச்சேன் ஸ்டார்டிங்கில். அதில் வந்து ஒரு 200 அடிக்குள்ளே வரும், அது பஸ் ரோடுங்க. ஆக இந்த லேண்டோட 2 பக்கமும் தார் ரோடு, அதுலேயும் ஒரு சைடு பஸ் ரோடு. தார் ரோடு இருக்கக்கூடிய சைடு வந்து வீடு வந்து ஒரு 400 மீட்டரில் வீடுகள், குடியிருப்புகள், நிறைய வீடுகள் இருக்குது. பக்கத்திலே வீடுகள். இடம் வந்து உங்களுக்கு மண்ணை பாருங்கள், இருமண்ணு சொல்லுவாங்க. வண்டல் மண்ணும் லேசான செம்மண்ணும். ஸோ இது வந்து வாழை, தென்னை, காய்கறிகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல மண். ஒரு சில பனைகள் மட்டும் ஆங்காங்கே நிற்கும். வேறு நிலத்துக்குள்ளே வந்து பெரிய பனைகளாக எதுவுமே கிடையாது. பெரிய பனைகள் இப்போ லேண்டுக்கு உள்ளே தான் நம்ம மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். டவர் லைன் எதுவும் நம்ம லேண்டுக்குள்ளே கிராஸ் ஆகாது, அது வெளியே தான் போகுதுங்க. டவர் வந்து இடத்த பாருங்கள், க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும். வந்து 2 பக்கமும் வந்து ரோடு முகப்பு. ஒரு சைடு பஸ் ரோடு, ஒரு சைடு வந்து இந்த ரோடு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. இதோ இந்த லேண்ட் வந்து இதோடி முடியுது. இதுக்கு அடுத்து பாருங்கள் வந்து வெள்ளரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இது வெள்ளரி போட்டிருக்காங்க. இதிலேருந்து ஒரு 350-400 மீட்டர் தான். இந்த டேர்னிங் பிஹெச்னா நல்ல ஒரு 300 மீட்டரில் அடுத்த வீடு வந்துடும். வீடுகள், கிணறு ஒன்று இருக்குங்க. கண்டிப்பாக இது தூர் வாரணும். ஏன்னா முன்னால் விவசாயம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டைம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் மோட்ரு வச்சு அடித்ததாக சொல்கிறாங்க, ஆயில் மோட்ரு மூலம். ஸோ இப்போ விவசாயம் இல்லாதனால அப்படி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த கிணறை வந்து நீங்கள் தூர் வாரணும். பனைகள் வந்து சின்ன சின்ன பனைகள் தான் நிற்கிது. ஸோ விலை வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்திருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லீகல் பார்க்கணும். பார்த்துட்டு ஓகேனா உங்களுக்கு அவங்க கேட்குற விலையிலேருந்து இன்னும் நமக்கு வந்து குறையலாம். அவங்க கேட்குறது ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம், சென்டோட விலை வரும் 10,000 ரூபா தான் கேட்காங்க. பஸ் ரோடு பாருங்கள், வந்து ஊரோடு சேர்ந்து இருக்குது. நல்ல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனையாக்கம் இது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரோட்டோட 2 பக்கமும் நிலம் வர்றதுனால பக்கத்தில் வந்து விவசாயம் பார்த்திங்கன்னா நெல் பயிர் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. வாழை வந்து அதை விட அதிகமாக வாழை. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மெயினாக வாழை தான் பயிரிட்டாங்கங்க. வாழைக்கு அடுத்து நெல் பயிர், அடுத்து காய்கறிகள். இதுதான். தாமிரபரணி பக்கத்தில் ஓடுறதுனால உங்களுக்கு தண்ணிக்கு பற்றாக்குறையே இருக்காது. ஒருபோதும் தண்ணி குறையக்கூடாது. இந்த கிணறுலாம் தூர் வாரினா உங்களுக்கு தண்ணி மேலே வந்து நிற்குமா. தாமிரபரணி வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து ஓடுறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி ஒருபோதும் பற்றாக்குறை வராது. நிலத்தடி நீர் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே கையெழுத்தான். உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.